அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. தூய ஆவியே, அன்பினாவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையான் வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே, தூய ஆவியே, அன்பினாவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே. சங்கீதம் 136:1 இப்படியாக சொல்லுகிறது. சங்கீதம் 136:1. ஆமென். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஏனெனில் அவர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. என்றும் உள்ளது. ஆமென். அல்லேலூயா. என்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆமென். என்றும் உள்ளது அவரது பேரன்பு. இதைத்தான் இன்றைய நாளிலே உபவாச ஜபத்திலே, ஃப்ரைடே ஃபாஸ்டிங் ப்ரேயர் கருவத்தம்பட்டியிலே மிக அற்புதமாக தந்தை அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் தொட்டு உணர்ந்ததையும் உங்களுக்கு பறைசாற்றுகிறோம் என்று சொல்லி 1 யோவான் 1 அதிகாரம் 1-2 வசனங்களிலே வாசிக்க கேட்போம். 1 யோவான். ஆமென். தொடக்க முதல் இருந்த வாழ்வளிக்கும் வாக்கை, தொடக்க முதல் இருந்த வாழ்வளிக்கும் வாக்கை நாங்கள் கேட்டோம், கண்ணால் கண்டோம், உற்று நோக்கினோம், கையால் தொட்டுணர்ந்தோம், வெளிப்படுத்தப்பட்ட அந்த வாழ்வை நாங்கள் கண்டோம். அதற்கு சான்று பகர்கிறோம். ஆமென். ஆமென். சான்று பகர்கிறோம். தாய் வீட்டிற்கு சென்றோம். தாய் வீட்டு சீதனம் என்ன? இந்த நாளிலே தாய் வீட்டிலே சீதனம் இதுதான் கிடைத்தது. என்ன என்று சொன்னால், கடவுளின் அளவற்ற அன்பை குறித்து. ஆமென். அல்லேலூயா. இப்போ கடவுளுடைய அளவற்ற அன்பு என்று சொன்னால், இட் இஸ் an unconditional love. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அன்கண்டிஷனல் லவ் என்றால் என்ன? அன்கண்டிஷனல் லவ் என்றால் உண்மையான ஒரு கடவுளின் அளவற்ற அன்பு என்று சொன்னால், எந்த விதமான செயல்பாடுகளையோ தகுதியினையோ நன்மைத்தனத்தையோ அடிப்படையாக கொண்டது அல்ல. ஆமென். அல்லேலூயா. கடவுளுடைய அன்பு என்று சொன்னால் நம்முடைய செயல்பாடுகளையோ நம்முடைய தகுதிகளையோ நம்முடைய நன்மைத்தனத்தையோ அடிப்படையாக கொண்டது அல்ல. ஏனென்றால் நன்றி மறந்தோருக்கும் பாவிகளுக்கும் இரக்கம் காட்டுகிறவர் தான் கடவுள். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அப்ப அந்த அன்பு எப்படி புறப்படுகிறது என்று சொன்னால், மாறாக அது முடிவில்லாத ஒரு பேரன்பு என்று சொன்னால், அது கடவுள் தன்மையில் இருந்து புறப்படுகிறது. ஆமென். 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 அப்போ கடவுள் தன்மையில் இருந்து அது புறப்படுது என்று சொன்னால், ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய அன்பை சுவைத்தவர்கள்
எப்போதும் நன்மை செய்து கொண்டே இருப்பார்கள். ஆமென். ஆண்டவருடைய அன்பை சுவைத்து விட்டோம் என்றால் நாம் யாருக்கு தீமை செய்ய மாட்டோம், தீங்கு செய்ய மாட்டோம். எப்போதும் நன்மை செய்து கொண்டே இருப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் செல்ஃப் கிவிங் sacrificial லவ், அகாப்பே என்று கிரேக்கத்திலே சொல்லப்பட்டது. என்று சொன்னால் மற்றவரிடமிருந்து எதையும் எதிர்பார்க்காமல் அவர்களுடைய நன்மையை மட்டும் நாடுவது. அல்லேலூயா. அல்லேலூயா. தன்னையே கையளித்தால் அது செல்ஃப் கிவிங் அல்லது தியாக அன்பு, sacrificial லவ். அல்லேலூயா. அல்லேலூயா. இதைதான் இணைசட்ட புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் மிக அழகாக சொல்லும். இணைசட்ட புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். ஆமென். ஆமென். எல்லா மக்களிலும் எல்லா மக்களிலும் நீங்கள் திரளானவர்கள் என்பதற்காக எல்லா மக்களிலும் நீங்கள் திரளானவர்கள் என்பதற்காக ஆண்டவர் உங்கள் மீது அன்பு கொண்டு ஆண்டவர் உங்கள் மீது அன்பு கொண்டு உங்களை தேர்ந்து கொள்ளவில்லை. உங்களை தேர்ந்து கொள்ளவில்லை. அதான் அன்கண்டிஷனல் லவ். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. உண்மையில் உண்மையில் எல்லா மக்களிலும் நீங்கள் சொற்பமானவர்களே. எல்லா மக்களிலும் சொற்பமானவர்களே, மாறாக உங்களிடம் அன்பு கூர்ந்ததனாலும் மாறாக உங்களிடம் அன்பு கூர்ந்ததனாலும் உங்கள் மூதாதையருக்கு ஆணையிட்டு கொடுத்த வாக்கை காப்பாற்றும் பொருட்டும் உங்கள் மூதாதையருக்கு ஆணையிட்டு கொடுத்த வாக்கை காப்பாற்றும் பொருட்டும் ஆண்டவர் தமது வலிமை மிகு கரத்தால் உங்களை புறப்பட செய்து ஆண்டவர் தமது வலிமை மிகு கரத்தால் உங்களை புறப்பட செய்து அடிமைத்தன வீட்டினின்றும் அடிமைத்தன வீட்டினின்றும் எகிப்து மன்னனாகிய பார்வோனின் கையினின்றும் எகிப்து மன்னனாகிய பார்வோனின் கையினின்றும் உங்களை விடுவித்தார். உங்களை விடுவித்தார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. எனவே உங்கள் எனவே உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே கடவுள் எனவும் எனவே உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே கடவுள் எனவும் அவரே உண்மையான இறைவன் எனவும் அவரே உண்மையான இறைவன் எனவும் அறிந்து கொள்ளுங்கள். அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் அவரே கடவுள் எனவும் அவரே உண்மையான இறைவன் எனவும் அறிந்து கொள்ளுங்கள். ஆமென். அவர் மீது அன்பு கூறுவோருக்கும் அவரின் கட்டளைகளை கடைபிடிப்போருக்கும் அவர் மீன் கட்டளைகளை கடைபிடிப்போருக்கும் 1000 தலைமுறை வரைக்கும் 1000 தலைமுறை வரைக்கும் தம் இரக்கத்தின் உடன்படிக்கையை காக்கின்றவர் அவரே. தம் இரக்கத்தின் உடன்படிக்கையை காக்கின்றவர் அவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு காத்திடுவார் என்றுமே. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு காத்திடுவார் என்றுமே. சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் நுகம் அழுகாது. நான் உங்களுக்கு இளைப்பார். எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். எளியோருக்கு நற்செய்தி, பாவிகளுக்கு நற்செய்தி, ஏழைகளுக்கு நற்செய்தி. ஆமன் பார்த்தவர்களே, கடவுளுடைய அளவற்ற அன்பு. ஏனென்று சொன்னால் 6ஆம் வசனம் சொல்லுகிறேன், சட்டம் 7:6, உங்கள் கடவுளாக ஆண்டவரின் தூய மக்களினம் நீங்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினம் நீங்கள். நம்மெல்லாம் யாரு? ஸ்பெஷல் பீப்புள்.
ஆமென். அல்லேலூயா. தூய மக்களினம் நீங்கள். மண்ணிலுள்ள எல்லா எல்லா மக்களினங்களிலும் உங்களையே தம் சொந்த மக்களாக கடவுளாக ஆண்டவர் தேர்ந்து கொண்டார். ஆமென். ஆமென். அதனால தான் நீ தேர்ந்தெடுத்து உம் அருகில் வைக்கும் மனிதர் பேறு பெற்றோர் பேர் பெற்றோர். ஆமென். என்று அல்லேலூயா. சங்கீதத்திலே வாசிக்கிறோம். அதனால தான் சங்கீதம் 84:1 சொல்லுகிறது, படைகளின் ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. அருமையானது. உம்முடைய உறைவிடம் எத்துணை அருமையானது. உம்முடைய உறைவிடம் எத்துணை அருமையானது. சிந்திப்போம் மகளே, மகனே, சகோதரனே, சகோதரியே. கடவுளுடைய அளவற்ற அன்பு, அன்கண்டிஷனல் லவ், செயல்பாடுகளையோ தகுதியினையோ நன்மை தன்னைத்தையோ எதையும் அடிப்படையாக கொண்டது அல்ல, மாறாக கடவுள் தன்மையிலிருந்து புறப்படுகின்ற முடிவில்லாத பேரன்பு, பேரிரக்கம். அல்லேலூயா. ஆண்டவரின் பேரன்பை சுவைத்தவர்கள் எப்போதும் நன்மை செய்து கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. திருத்துதர் பணிகளிலே வாசிக்கிறோம், நம்பிக்கை கொண்ட மக்கள் ஒவ்வொருவரும் தான் ஒரே உயிரும் உடலுமாக இருந்தார். நம்பிக்கை கொண்ட மக்கள் எப்படி இருந்தாங்க? ஒரே உயிரும் உடலுமாக இருந்தார்கள். திருத்துதர் பணிகள் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஆமென். நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாயிருந்தனர். ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாயிருந்தனர். தொடர்ந்து அவர்களுள் எவரும் தமது உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை. எவரும் தம்முடைய உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை. எல்லாம் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. எல்லாம் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. ஆமென். ஆமேன், ஆமேன், ஆமன் பாந்தவர்களே. அதனால தான் இந்த கீழ்ப்படிதலுக்கான ஆசீர்வாதம் இடைச்சட்ட புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். நம் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினமாக இருப்பதினாலும் மண்ணிலுள்ள எல்லா மக்களிலும் நம்மையே அவர் சொந்த மக்களாக கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்து கொண்டார் என்றும், எல்லா மக்களிலும் நீங்கள் திரளானவர் என்பதற்காக ஆண்டவர் உங்கள் மீது அன்பு கொண்டு உங்களை தேர்ந்து கொள்ளவில்லை, உண்மையில் எல்லா மக்களிலும் நீங்கள் சொற்பமானவர்களே என்பதனால்தான், பலவீன உள்ளனால்தான் ஆண்டவர் அவர்களை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. மிகவும் சொற்பமானவர்கள், பலவீனர்கள். எகிப்திலே அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு பயிற்சி கிடையாது, போர் பயிற்சி கிடையாது, சண்டை பயிற்சி கிடையாது, அடிமைகளாக இருந்தார்கள், சொற்பமாக இருந்தார்கள். ஆமன் பாருங்கள். அதில் தான் யோவான் 15:15 மிக அழகாக சொல்லும். நீங்கள் என்னை, யோவான் 15:15-16 2 வசனங்களை இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன். ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளர்களுக்கு தெரியாது. தம் தலைவர் செய்வது இன்னதென்று தம் பணியாளர்களுக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன். உங்களை நான் நண்பர்கள் என்றேன். ஏனெனில் என் தந்தையிடம் இருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். ஆமென். தந்தையிடமிருந்து கேட்டது அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். அதனால தான் 1 யோவான் 1 நாங்கள் கண்டோம், கேட்டோம், தொட்டுணர்ந்தோம், அதை உங்களுக்கு பறைசாற்றுகிறோம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தந்தையிடமிருந்து கேட்ட அனைத்தையும் மக்களுக்கு அறிவித்தார். யோவான் எழுதிய முதல் திருமுகத்தில் யோவான் மிக அழகாக சொல்கிறார், நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் தொட்டுணர்ந்ததையும் உங்களுக்கு பறைசாற்றுகிறோம். அல்லேலூயா. அப்ப இந்த அன்கண்டிஷனல் லவ். அதனால தான் ஓசையா இறைவாக்கினர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம்
மன்னிக்கவும், ஓசையா இறைவாக்கினர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்கள். ஆமென். 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 இஸ்ரவேல் குழந்தையாய் இருந்தபோது இஸ்ரவேல் குழந்தையாய் இருந்தபோது நான் அவன் மேல் அன்பு கூர்ந்தேன். நான் அவர் மேல் அன்பு கூர்ந்தேன். எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன். எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன். ஆமென். 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 சாந்திமா வாசிங்க 2ஆம் வசனம் 2, 3, 4 எடுத்திருந்தால் வாசிங்க ரெஜினாமா. எவ்வளவுக்கு நான் அவர்களை வருந்தி அழைத்தேனோ எவ்வளவுக்கு நான் அவர்களை வருந்தி அழைத்தேனோ அவ்வளவுக்கு என்னை விட்டு அவர்கள் விலகி போனார்கள். அவ்வளவுக்கு என்னை விட்டு பிடிவாதமாய் விலகி போனார்கள். அவ்வளவுக்கு அவர்கள் என்னை விட்டு பிடிவாதமாய் விலகி போனார்கள். பாகாலுக்கு பலியிட்டார்கள். பாகால்களுக்கு பலியிட்டார்கள். சிலைகளுக்கு தூபம் காட்டினார்கள். சிலைகளுக்கு தூபம் காட்டினார்கள். எப்ராயிமை கைப்பிடித்து ஆனால் எப்ராயிமுக்கு நடை பயிற்றுவித்தது நானே, அவர்களை கையில் ஏந்தியதும் நானே, ஆயினும் அவர்களை குணமாக்கியது நானே என்பதை அவர்கள் உணராமல் போனார்கள். இன்னைக்கு நம்மளும் அப்படித்தான் இருக்கும். அப்பான்னு சொல்லக்கூடிய புத்திர பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். உம்மை அப்பான்னு கூப்பிடதான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடதான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. அப்பான்னு கூப்பிடதான் ஆசை. அப்பான்னு கூப்பிடுங்க, அம்மான்னு கூப்பிடுங்க. உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன், உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன். உம்மை அப்பான்னு கூப்பிடதான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா. சொல்றார் பாருங்க, இஸ்ரேல் குழந்தையாய் இருந்தபோது அவன் மீது அன்பு கூர்ந்தேன். எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன். எவ்வளவுக்கு நான் அவர்களை வருந்தி அழைத்தேனோ அவ்வளவுக்கு என்னை விட்டு பிடிவாதமாய் விலகி போனார்கள். பாகால்களுக்கு பலியிட்டார்கள், சிலைகளுக்கு தூபம் காட்டினார்கள். ஆனால் எப்ராயிமுக்கு நடைபயிற்றுவித்தது நானே. தோளில் என்ன சுமந்தத பார்த்தா அப்பான்னு சொல்லுவேன். என்னை கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லுவேன். உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன். உம்மை அப்பான்னு கூப்பிடதான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா. எப்ராயிமுக்கு நடை பயிற்றுவித்தது நானே. ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இந்த குழந்தை பருவத்தில் நடக்கும்போது கையை பிடிச்சிட்டு நடக்க வைக்கிறது. எப்படி நடக்க வைக்கிறார், எப்படி நடக்க வைக்கிறார். எப்ராயிமுக்கு நடைபிடித்து விட்டது நானே, அவர்களை கையில் ஏந்தியதும் நானே. கனவில் என்ன சுமந்தத பார்த்தா அம்மானு சொல்லுவே. என்னை கெஞ்சுவதும் கொஞ்சுவதை பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லுவே. தோளில் என்ன சுமந்தத பார்த்தா
அப்பான்னு சொல்லுவேன். உம்மை அப்பான்னு கூப்பிடதான் ஆசை. உம்மை அப்பான்னு சொல்லுவா. அவர்களை கையிலேந்தியதும் நானே, அவர்களை குணமாக்கியதும் நானே என்பதை அவர்கள் உணராமல் போனார்கள் என்ற வார்த்தைக்காய் ஆண்டவரே உம்முடைய எச்சரிக்கை. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உணர்வே இல்லாமல் இருக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை நன்மைகள் நீர் எங்களுக்கு செய்கிறீர் என்பதை நாங்கள் உணராமலே இருக்கிறோம் ஆண்டவர். எங்கள் தீய நாட்டத்தின்படியே நாங்கள் வாழ விரும்புகிறோம் அப்பா. எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவர். எங்களுக்கு விடுதலை கொடுங்க. அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது 4ஆம் வசனத்திலே, பரிவு என்னும் கட்டுகளால் அவர்களை பிணைத்து அன்பு கயிற்றுகளால் கட்டி நடத்தி வந்தேன். அவர்கள் கழுத்தில் மேல் இருந்த நுகத்தை அவர்கள் பக்கம் சாய்ந்து உணவூட்டினேன். பாருங்க ஆண்டவர் எவ்வளவு பாசத்தோடு பேசுறார், எவ்வளவு பாசத்தோடு பேசுறார் பாருங்க. பரிவு என்னும் கட்டுகளால் அவர்களை பிணைத்து அன்பு கயிறுகளால் கட்டி நடத்தி வந்தவர். அவர்கள் கழுத்தின் மேல் இருந்த நுகத்தை அகற்றினார். உங்களுக்கு அவங்க மேலே இருந்த கஷ்டத்தை, துன்பத்தை, அநேக பிரச்சனைகள், என்ன பிரச்சனை இருந்தோ அதெல்லாம் அகற்றி நல்ல ஒரு வழிகாட்டி, நல்ல ஒரு வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு வழிகாட்டி, கழுத்தின் மேல் இருந்த நுகத்தை, அந்த வெயிட்டை, சுமைகளை அகற்றி அவர்கள் பக்கம் சாய்ந்து அவர்களுக்கு உணவூட்டினேன். இந்த தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து அந்த உணவூட்டினதை கூட இன்னைக்கு பிள்ளைகள் மறந்து போகிறார்கள். இன்னைக்கு மறந்து போகிறோம். இன்னைக்கு எத்தனை பேர் பெற்றோர் பிள்ளைகளை, பிள்ளைகள் பெற்றோரை எப்படி நடத்துகிறாங்க, எப்படி அவரோட அரவணைக்கிறாங்க, இப்படியெல்லாம் பாசத்தை ஊட்டி வளர்க்குறாங்க. இன்னைக்கு பெற்றோர்கள் படுற வேதனை, பிள்ளைகள் இருக்கிற என்னதான் இருந்தாலும் பிள்ளைகளுடைய சந்தோஷத்துக்காக விட்டு கொடுத்துட்றாங்க. சரி போட்டோம், என் பிள்ளைங்க நல்லா இருக்கிறதா நல்லது, என் பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும், அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும் என்று நினைப்பவர்கள் தான் பெற்றோர்கள். அப்படித்தான் பரிவு காட்டும் கட்டுகளால் அவர்களை பிணைத்து அன்பு கயிறுகளால் கட்டி நடத்தி வந்த தகப்பன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் கழுத்தின் மேல் இருந்த நுகத்தை அகற்றினேன். நுகம் என்று சொன்னால் பாரம், சுமைகள், உங்கள் கட்டுகள், பாவ கட்டுகள் எல்லாத்தையும், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், பாடுகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் எல்லாத்தையும் உங்கள் மேல் இருந்ததெல்லாம் அப்படியே வெண்பனி போல அகற்றி உங்கள் பக்கம் சாய்ந்து உணவூட்டுகிறார். அல்லேலூயா. அதனால தான் 8ஆம் வசனத்தில் சொல்றார் பாருங்க, எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி கை நெகிழ்வேன். எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், அதற்கு ஈடு என்ன தருவேன் நான், அதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமப்பதை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமப்பதை நான் மறப்பேனோ. எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், அதற்கு ஈடு என்ன தருவேன் நான்,
அதற்கு ஈடு என்ன தருவேன் நான். பழைய ஏற்பாட்டில் அப்படி இருக்கு. புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது கடவுளுடைய நிபந்தனை அற்ற அன்பு ரோமர் 5:8 சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 5:8 வாசிக்க கேட்போமா? கடவுளுடைய நிபந்தனையற்ற அன்பு. ஆனால் நாம் பாவிகளாய் இருந்த போதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம் மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். ஆமென், ஆமென், ஆமென். அதுதாங்க இயேசுவில் தாங்க அது அந்த அன்பு முழுமை பெறுகிறது. அன்கண்டிஷனல் லவ். அல்லேலூயா. அன்கண்டிஷனல் லவ் என்றால் உங்களுடைய செயல்பாடுகளையோ நற்செயல்களையோ நற்கருதிகளையோ தகுதிகளையோ நன்மை தனத்தையோ கூடிய அல்ல, அடிப்படையாக கொண்டது அல்ல. இது உலக அன்பை சார்ந்தது அல்ல. தெய்வீக அன்பு, தெய்வீக அன்பு. இது உலக அன்பு அல்ல, இது தெய்வீக அன்பு. அல்லேலூயா. அந்த தெய்வீக அன்பு எங்கிருந்து வருகிறது என்றால் கடவுள் தன்மையிலிருந்து புறப்படுகிறது. ஞானத்திலிருந்து இறை புகழ்ச்சி. அது கடவுளே அதை வளர்முறை செய்கிறார். விண்ணகத்திலிருந்து அருளப்பட வேண்டும் அந்த ஞானத்திலிருந்து இறை புகழ்ச்சி. அப்படிதான் நம்மளால் ஸ்துதிக்க முடியும், ஜெபிக்க முடியும், ஆராதிக்க முடியும், இறை வார்த்தைகளை எடுத்து வாசிக்க முடியும், எல்லாம் செய்ய முடியும். இல்லை என்றால் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. அதனால தான் லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், காணாமல் போன மகன் எல்லாவற்றையும் அழிக்கிறான், எல்லாவற்றையும் தொலைக்கிறான், எல்லாவற்றையும் முடிச்சிட்டு எங்கள் அப்பா வீட்டுக்கு போவேன். எங்கள் அப்பாவுடைய அன்பு பெரியது, உங்கள் அன்பு பெரியது, உங்கள் பாசம் பெரியது, எல்லாமே பெரியது, உங்கள் அன்பு பெரியதப்பான்னு சொல்லி உணர்றான். எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் ஊதாரி மகன். ஆனால் அவன் உணர்ந்து அவன் என்ன செய்கிறான், போகிற வழியிலிருந்து டேக் டைவர்ஷன். கூகுளில் போகும்போது தெரியும், ஒரு யூட்டர்ன் போட்டான் பாருங்க, நேராக அப்பா வீட்டுக்கு வந்துட்டான். அல்லேலூயா. நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில் நேராக எங்கேயோ போயிட்டு இருக்காம ஒரு யூட்டர்ன் போட்டு ஆண்டவர் சமத்தில் திரும்பிட்டோன்னா தகப்பன் ஓடி வந்து உதாரி மகனை கட்டி தழுவதை போல உன்னையும் என்னையும் தழுவி முத்தமிடுவார். அல்லேலூயா. நீ எந்த நிலையில இருந்தாலும் அந்த நிலையில அப்படியே ஏற்றுக்கொள்கிறவர் தான் அன்கண்டிஷனல் லவ். நீ எந்த நிலையில இருந்தாலும் உன்னுடைய பாவங்களை குற்றங்களை எல்லாம் என் முதுகுக்கு பின்னால் எரிந்து விட்டேன், அப்படியே ஏற்றுக்கொள்கிறான். அவன் என்ன நிலையில பன்னி கூட ஏன்னா ரொம்ப அசிங்கமான இடம் அது. அந்த இடம் பன்றி கூட்டில் அங்கே இருந்து சேரும் சகதியமாக அப்படியே வர்றான். ஓடி போவேன் தந்தையிடம் நான் ஓடி போவேன். ஓடுறான் களைச்சு போனான், பன்றி கூட்டில் போகிறான். எல்லாருக்கும் தெரியும். அவன் போட்டான் பாருங்க ஒரு யூட்டர்ன். அல்லேலூயா. யூட்டர்ன், அந்த யூட்டர்ன் தாங்க டேர்னிங் பாயிண்ட். அவன் அங்கேருந்து திரும்பி அப்பாட்ட ஓடி வரான். தூரத்தில் வர மகனை கண்டு தந்தை அப்படியே ஓடி போய் கட்டி அணைத்து முத்தமிட்டு கால்களுக்கு செருப்பு, புதிய செருப்பு, புத்தாடை அணிவித்து மோதிரம் அணிவித்து அவனை அப்போ எவ்வளவு அவனுக்கு குதூகலம் கொண்டாட்டமாக இருக்கும். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தமே அருள்நாதர் சமூகத்திலே, குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் என்று சொல்லி
அந்த உதாரி மகனைப் போல நாமும் ஒரு யூட்டன் போட்டு அப்படியே கடவுளுடைய நிபந்தனையற்ற அன்பிற்குள்ள இயேசுவில் நாம் முழுமையடைந்து இயேசுவின் அன்பை சுவைத்தோம் என்று சொன்னால் நம்ம வேற எதையும் எதிர்பார்க்க மாட்டோம். அல்லேலூயா. இயேசுடைய அன்பை சுவைத்து இயேசுவோடு நம்ம வந்துட்டோம்னு சொன்னா, அவர்கிட்ட அரவணைப்பில் வந்துட்டோம்னு சொன்னா, திரும்பி அவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்திருக்கிறான் என்று அந்த ஊதாரி தகப்பன் சொல்வான். அந்த ஊதாரி தகப்பன் இன்னைக்கு ஊதாரி தகப்பன் தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. பிள்ளைகளை இஷ்டப்படி விட்டுட்டு இஷ்டப்படி எல்லாம் பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணி பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுக்கிற பெற்றோர்கள் உண்டு என்று. அல்லேலூயா. பிள்ளைகளுடைய மனதை உடைத்து பிள்ளைகளுக்கு தேவையானதை கொடுக்காம, ஞானத்தை கொடுக்காம, கல்வி அறிவு கொடுக்காம, இறை ஞானத்தை கொடுக்காம, பைபிளை பற்றி சொல்லிக் கொடுக்காம, உலக காரியங்களை சொல்லி 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 சீர்கட்ட நிலை இன்னைக்கு பிள்ளைகள் பெற்றோரை இழந்து, தகப்பனை இழந்து, தாயை இழந்து இன்னைக்கு அருவருக்கத்தக்கையிலே நின்று கூடி குறுகி நிற்கிறார்கள். என்ன செய்வதென்று தெரியாமல் இன்னைக்கு பிள்ளைகள் தடுமாறி போகிறார்கள், ஊதாரி பிள்ளைகளாக. அல்லேலூயா. ஏனென்றால் அந்த இடத்துல ஊதாரி மகனை விட அந்த ஊதாரி தகப்பன் தான் ரொம்ப கவலை. ஐயோ, என் பிள்ளை வரமாட்டானா, என் பிள்ளை வரமாட்டானா என்று வாயில் படி நின்று அப்படியே பார்க்கிறார். எப்போ வருவான் என் பிள்ளை என்று சொல்லி கட்டி அணைத்து முத்தமிடுவதைப் போல நாமும் ஒரு யூட்டன் போடுவோம். கடவுளுடைய அன்பில் நிலைத்திருப்போம். கடவுளுடைய அன்பில் நிலைத்திருப்போம். எப்படி? கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆமென். அவரில் வேரூன்றியவர்களாகவும் அவர் மீது கட்டி எழுப்பப்பட்டவர்களாகவும் இருங்கள். நீங்கள் கற்றுக்கொண்ட விசுவாசத்தில் உறுதியாக இருங்கள். அப்புறம் நன்றி மிக்கவர்களாய் திகழுங்கள். இதுதான் ஆண்டவர் விரும்புவது. அந்த யூட்டன் போட்டினா, நீ யூட்டன் போட்டு ஆண்டவரை திரும்பி வந்துச்சுன்னா, கிறிஸ்துவோடு இணைந்து வேறொன்றியவர்களாக, அல்லேலூயா, கிறிஸ்துவோடு இணைந்து கட்டி எழுப்பப்பட்டவர்களாக, அல்லேலூயா, கிறிஸ்துவோடு இணைந்து கற்றுக்கொண்ட விசுவாசத்தில் உறுதி உள்ளவர்களாக, அல்லேலூயா, கிறிஸ்துவோடு இணைந்து நன்றி மிக்கவர்களாய் இருக்க அந்த ஒரு யூட்டன் உதவும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு யூட்டன் போடுவோம். ஆண்டவரே, இதுவரை எல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே, இன்னைக்கு நான் ஒரு யூட்டன் போட போறேன். என் வாழ்க்கையில, என் குடும்பத்தில், சொந்த பந்தங்கள் மத்தியில் ஆண்டவரே, உம்மை பிரிந்து வாழ முடியாத ஆண்டவரே, உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா ஏசையான்னு சொல்லி ஒரு யூட்டன் போடுங்க. இந்த தவக்காலம் வரப்போகிறது பிப்ரவரி 18. அதுக்கு முன்னாடியே இப்போ ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை பக்குவப்படுத்துகிறார். உண்மையான அன்பில், அன்கண்டிஷனல் லவ், இறுதி வரை அன்பு. அல்லேலூயா. இறுதி வரை அளவு, எந்த அளவுக்கு முடியுமோ முழுமைக்காக, நிறைவின் உச்சமாக இறுதி வரை அன்பு. யோவான் நற்செய்தி 10:18 சொல்லுகிறது, நேரம் வந்து விட்டது. என்ன சொல்லப்படுகிறது? உயிரை வாசிக்கலாம். யோவான் 10:18. ஆமென். என் உயிரை என்னிடமிருந்து யாரும் பறித்துக் கொள்வதில்லை. என் உயிரை என்னிடமிருந்து யாரும் பறித்துக் கொள்வதில்லை. நானாகவே அதை கொடுக்கிறேன். நானாகவே அதை கொடுக்கிறேன். உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் அதிகாரம் உண்டு. அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் அதிகாரம் உண்டு. அல்லேலூயா. கட்டளைப்படியே நான் இப்படி செய்கிறேன். ஆமென். என்ன அழகா வாசனம் பாருங்க.
என் உயிரை யாரும் பறித்துக் கொள்வதில்லை, நானாகவே அதை கொடுக்கிறேன். அப்போ தமக்குரியோர் மேல். அப்போ என்ன சார், உண்மையான சீடர்கள் எப்படி இருந்தாங்க? இன்னைக்கு ஊழியர் எப்படி இருக்கிறோம்? நாம் சிலர் வலுவற்ற சீடர்களாக இருக்கிறோம், சிலர் உண்மையான சீடர்களாக இருக்கிறோம், சிலர் தம்மை காட்டி கொடுக்கவிருந்த யூதாசை போன்று இருக்கிறோம், சிலர் தம்மை மறுதளித்த பேதுருவை போல் இருக்கிறோம். ஆனால் ஆகிய அனைவரையும் உள்ளடக்கியதால் தமக்குரியோர் மேல் நான் அன்பு செய்கிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோவான் 13:1. உலகில் ஆமென். பாஸ்கா விழா தொடங்க யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் மட்டும். பாஸ்கா விழா தொடங்கவிருந்தது. ம். தாம் இவ்வுலகத்தை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு அறிந்திருந்தார். ஆமென். பாஸ்கா விழா வந்துருச்சு, இனி இந்த உலகத்தை விட்டு இயேசு போகணுன்ற நேரத்தை அவர் அறிந்திருந்தார். எனவே தமக்குரியவர் மேல் இறுதி வரை அன்பு செய்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அவருடைய அன்பிலே, அவருடைய அன்பிலே எப்படி நிலைத்திருக்க முடியும் என்று சொன்னால், இயேசு எப்படி அன்பு செய்தார்? சீடர்களின் காலடிகளை கழுவும் பொழுது முழங்கால் படியிட்டார். அல்லேலூயா. நற்கருணையிலே அப்பத்தை பிட்டு கொடுத்தார், இரக்கத்தை வளர்க்கிறார், இரத்தத்தை சிந்தி சீடர்களின் பாதங்களை கழுவி அப்பம் பிடுதல் வழியாக தன் உண்மையான அன்பை வெளிப்படுத்தி, நான் உங்களை நண்பர்கள் என்று, நான் உங்கள் பாதங்களை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய பாதங்களை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அதாங்க அன்கண்டிஷனல் லவ். அதாங்க அன்கண்டிஷனல் லவ். இன்னைக்கு அதை எடுத்து ஒரு யூட்டர்ன் போடுவோம். கிறிஸ்துவில் இணைந்து வேறுண்டியவர்களாகவும் கட்டி எழுப்பப்பட்டவர்களாகவும் கற்றுக்கொண்ட விசுவாசத்தில் உறுதியுள்ளவர்களாகவும் நன்றி மக்களாகவும் நம்ம அழைக்கப்படுகிறோம் என்ற சிந்தனையோடு இயேசுவின் நாமத்தில் பிதாவே, இதை கேட்கப் போகின்ற யூடியூப் வழியாக கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே நிறைவாக 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 ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.